ஆஹா, பனைமரத்துல தேடி வந்தவன் சிக்கிட்டான். இவனை சிதைச்சிட வேண்டியதான். ஓ, யார் அது பனைமரத்துல? யாரையா நீங்க என் இடத்துக்குள்ள வந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறது? நாங்கதான் அதிகாரிகள். எங்க இருந்து வர அதிகாரி என் இடத்துக்குள்ள வந்துகிட்டு? ஓஹோ, பனைமரத்துல ஏறி பனங்கள்ல எடுக்கிறது இல்லாம அது சட்டப்படி குற்றம் இல்லையா? எங்க பண்ணையா? நாங்க கல் இறக்குவோம், பதினி இறக்குவோம், நுங்கு இறக்குவோம். நாங்க இது எங்களுடைய ஆகாரம், எங்களுடைய உணவு தேவைகளை சந்திக்கையா. அப்படி நீங்க இறக்கிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க டாஸ்மாக்னு ஒண்ணு தயார் பண்றோமே, அதை வித்து எப்படி நாங்க அரசு நடத்துறது? நீங்க டாஸ்மார்க் நடத்துங்க, நடத்தாம போங்க. இது எங்களுடைய தமிழருடைய தெம்புக்கும் வீரத்துக்கும் இந்த பனம்பாலை குடிச்சா தான் எங்களுக்கு வந்து தெம்பு வரும். மரத்தமிழன் எங்களுக்கு இந்த கல்லு குடிச்சா தான் தெம்பு வரும்யா. ஓஹோ, அம்மா இவ்வளவு வக்கனையா பேசுறிய. கல்லு குடிச்சா உடம்புக்கு போதை வரும்னு உனக்கு தெரியாதா? அது ஒரு போதை பொருள் இல்லையா அது? எங்களுக்கு இது பால்யா. பால் எப்படி சாப்பிடுறீங்களோ மாட்டுல இருந்து, அதுல இருந்து எங்களுக்கு பனம் பால். கல்லுன்னு சொல்லாதுங்க, உங்க வாயை வந்து இதை வச்சு கழுவுங்க. பனம் பால்யா. ரொம்ப ஓவரா பேசுறானே. நீங்க யாருயா? அது நீங்க யாரு? நாங்களா? எங்க பிஞ்சுக்குள்ள வந்துட்டு எங்க பனையில ஏறக்கூடாதுன்னு? தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய எங்க பனை. இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு தெரியுமா? இதை அழிக்க பாக்குறீங்க. இது எத்தனை குடும்பத்தை வாழ வைக்குது இந்த பனை. கருப்பட்டி இருக்குது, பதினி இருக்குது, கல் இருக்குது. இந்த ஓலைகளை வச்சு வீடு மேயலாம், இந்த பனங்களை சட்டமாக்கலாம். அப்படிப்பட்ட எங்களுடைய மூதாதைகள் கட்டி காத்த இந்த பனையா நீங்க இறக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? கல்லு வந்து ஒரு போதை பொருள். கல்லு இறக்குறது சட்டப்படி குற்றம்னு உனக்கு தெரியல. உனக்கு வந்து குற்ற உணர்ச்சி வரல. எங்களுடைய போர் வீரர்கள் சுடாம விட மாட்டேன். அது தென்னிந்தியாவில போர் வீரர்கள் கள்ள குடிச்சாயா. முட்டியை எனக்கு சுடாம விட மாட்டேன். முட்டியை சுட்டு இதை வச்சுதான் என் குடும்பம் பிழைக்குது. நீ பிழைக்க கூடாது. உன் முட்டிகளை சுடுறேன். முட்டியை சுட்டு பனை ஏறி பனை யாரையா பாக்குறது? இனிமே நீ எந்த மரத்துல ஏறக்கூடாது. உன் முட்டியை சுடாம விட மாட்டேன். நீ சொல்ல கேட்காம என் முட்டியை சுட்டுட்டேயா. இன்னி தவிர நான் எப்படியா பனை ஏறுவேன்? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. என் முட்டியை சுடுறதுக்கு முன்னாடி 2 கப்பு கல்லு கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் ஐயா. ஆத்தா, பனைமரத்தாத்தா, உனைய பொட்டு வச்சு மஞ்சள் தடவி திருநார் போட்டு கும்பிட்டேன்னு ஆத்தா. சேலையை கட்டி கும்பிட்டேன்னு ஆத்தா. நீ இப்போ மேலே ஏறும்போதும் ஒரு கருக்கு கூட என்னை இடிக்காதபடிக்கு அறுக்காதபடி பாதுகாத்து ஆத்தா. இன்னைக்கு ஒரு பையன் இடுவாட்ட பையன் காலை 2 முட்டியில சுட்டு போட்டு போயிட்டான்னு ஆத்தா. நீதான் அந்த ஆத்தா. அவங்களுக்கு பதில் சொல்லணும் ஆத்தா.